சிக்கன் சமைச்சோனாலே நம்ம அது ஈஸியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? வெறும் ரெட் சில்லி பேஸ்ட்டும் பூண்டும் வச்சு அருமையான சிக்கன் ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 7-8 காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. இந்த மிளகா பேர் பயாட்கி சில்லின்னு பேர். இது கலர் கொடுக்கும், ஆனால் காரம் ரொம்ப இருக்காது, டேஸ்ட் கொடுக்கும். ஆறுனதுக்கப்புறம் அதை பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு, எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்குங்க. குக் பண்ணும்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல் பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடலாங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வேணுங்கிற அளவு நம்ம சேர்த்தா போதும். இப்போ சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த டைம் நம்ம பேஸ்ட், இந்த சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மசால் பிடிச்சிக்கோங்க. வேணுங்கிற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 20 ml தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. தண்ணி ரொம்ப அவசியம் இருக்காது. திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி வேக வச்சுட்டு திறந்துட்டு கொத்தமல்லி செடி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் திறந்த மாதிரியே வதக்கணும் அப்படின்னா நல்லா கூட்டோடு நல்லா வந்துடுங்க. இந்த கூட்டை கடாய் சோறுன்னு வாங்க பெரட்டி போட்டு சாப்பிட்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.